மிகவும் பழமையான காலத்தில் மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய ராஜாவுக்கு குழந்தை இல்லை. அவர் இறைவனை வேண்டிக் கொண்டபோது ஒரு சிறுமி உருவானாள். அந்த குழந்தைக்கு 3 மார்புகள் இருந்தன. உன் கணவன் முன் வந்தால் 3வது மார்பு மறைந்து போகும் என்று ஒரு தெய்வீக குரல் கேட்டது. அந்த சிறுமிதான் மீனாட்சி. அவள் வளர்ந்து மிகவும் தைரியமான ராணியாக ஆனாள். எல்லா நாட்டையும் வென்றாள். இறுதியாக கைலாசத்திற்குச் சென்றபோது சிவபெருமான் முன் வந்தார். உடனே அவள் 3வது மார்பு மறைந்தது. இதனால் சிவபெருமான் தான் அவளின் துணைவன் என்று அனைவரும் அறிந்தார்கள். அந்த திருமணமே இன்று நாம் கொண்டாடும் மீனாட்சி திருக்கல்யாணம். சிவபெருமான் மதுரையில் சுந்தரேஸ்வராக வந்து மீனாட்சியுடன் இணைந்து மக்களை ஆசீர்வதிக்கிறார். இன்று மீனாட்சி அம்மன் கோவில் உலகம் முழுவதும் பிரபலமான ஒன்று. அங்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அம்மனை பார்த்து மகிழ்கிறார்கள். இது மதுரையின் பெருமையும் தமிழர்களின் பெருமையும் ஆகும்.